முதலமைச்சருடன் ஒரு மணி நேரமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ப. சிதம்பரத்துடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் உடன் சென்றிருக்கிறார். காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தற்போது ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. ப. சிதம்பரத்துடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன் சென்றிருக்கிறார். இன்றைய தினத்துக்குள் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய கெடுவை திமுக விதித்திருந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், ஒரு மணி நேரத்திற்குமாக இந்த ஆலோசனை, இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது? குறிப்பாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்ததற்கான பேச்சுவார்த்தை என்பது இன்று இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பேச்சுவார்த்தை குழுவோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே முதலமைச்சருடன் நேரடியாக, அதுவும் குறிப்பாக காங்கிரசுடைய தலைமை பிரதிநிதியாகவே ப. சிதம்பரம் பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையில் திமுக காங்கிரஸை பொறுத்தவரை டெல்லிக்கு செல்லும்போது கூட கனிமொழி தான் ராகுல் காந்தியை சந்தித்ததாக கூட தகவல் வெளியாயிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தொகுதி பங்கீடு இறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இது போன்ற ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூட நம்ம தகவல் கிடைக்கப்பட்டது. ஏனென்றால் நேருக்கு நேராக பேசும்பொழுது ஒரு முடிவை இறுதியாக எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பு என்பது முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, கனிமொழி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பேச்சுவார்த்தை குழுவுக்கு முன்பு தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் தற்போது முதலமைச்சரிடம் தெரிவிக்கும் பொழுது முதலமைச்சர், அதாவது 25 இடங்களில் இருந்து இன்னும் ஒரு சில இடங்கள் கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இன்று இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு தொகுதி மற்றும் மாநிலங்களவை இடம் என அனைத்துமே உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கித்தான் நகர்வதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தால் நாளை மறுதினம் 5ஆம் தேதியோடு மாநிலங்களுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவேறக்கூடிய நிலையில் இன்று இறுதி செய்தால் மட்டும்தான் நாளைக்கு திமுக 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அதே போன்று தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் என்ற அடிப்படையில் இன்று வேட்பாளர் பட்டியலில் வெளியிட வேண்டி திட்டமிடப்பட்டிருப்பதால் பேச்சுவார்த்தை என்பது தற்போதே நிறைவடைந்திருப்பதாகவே தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பாக செல்வ பெருந்தகையோ அல்லது ப. சிதம்பரம் அவர்களோ செய்தியாளர் சந்திப்பின் பொழுதுதான் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பது என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். ஒரு மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது தற்போது நிறைவடைந்திருப்பதாகவே தகவல்கள் வந்திருக்கிறது.